கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் தமை நன்னெறி குய்ப்பது ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே நாதல் நாமம் நமச்சிவாயவே நாதல் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று திருஞான சம்பந்த நாயனாருடைய குருபூஜை. திருஞான சம்பந்த நாயனார் மட்டுமல்ல, இன்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்க நாயனார், முருகநாயனார், இவங்க 4 பேருடைய குருபூஜை இன்னைக்கு வைகாசி மூலம். இந்த அற்புதமான நன்னாளில் நாம் திருஞான சம்பந்தரை பற்றி மிக அற்புதமாக ஒரு சிற்றுரையாக சிந்திக்க நமக்கு வழங்குபவர் சித்தாந்த செம்மல் முனைவர் சிவத்திருவெற்று திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், திருநாகேஸ்வரம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் திருஞான சம்பந்தரின் அருளையும் எம்பெருமானின் அருளையும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வந்தலதா. திருச்சிற்றம்பலம். சிவநேச செல்வர்களே, நாயன்மார்கள் குருபூசை வரலாற்றில் தொடர் சிந்தனையாக இன்றைய சிந்தனைக்கும் வழிபாட்டுக்கும் உரியவர் திரு ஞானசம்பந்த பெருமான். வேத நெறி தழைத்தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வள வயற்புகழி திரு ஞானசம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தருடைய திருவடிகளை தன் தலைமையிலே கொண்டு இந்த புராணத்தை நான் சொல்லத் தொடங்குகிறேன் என்று போற்றுவார். அவர் காட்டிய பாதையின் அடிப்படையில் ஞானசம்பந்தருடைய திருவடிகள் மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்புகழை போற்றுகின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையெல்லாம் எம் தலைமையிலே கொண்டு இந்த சிந்தனையை தொடங்குகிறேன். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே பிறந்து இறைவன் திருவருளால் ஞானப்பால் அருந்தி ஞானத் தமிழை இந்த உலகுக்கு அருளியவர். பரசமய நீராக்கும் குழந்தையை அருள்க என்று இறைவனிடம் வேண்டு சிவபாத இருதயில பெற்ற ஞான குழந்தை. இந்த ஞான குழந்தையினாலேதான் தமிழகத்திலே சமணம் வீழ்ந்தது, சைவம் தழைத்தது. எத்தனையோ அற்புதங்களை தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் ஆற்றியவர் ஞானசம்பந்த பெருமான். தெய்வ சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது அதிகமான பாடல்களை கொண்ட புராணமாக ஞானசம்பந்தருடைய வரலாற்றைத்தான் அமைக்கிறார். பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற சொல் வாக்கு இந்த உலகத்தில் நடைபெறுவதற்கு பெரிய புராணத்திலே 1256 பாடல்கள் திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டுமே அமைந்த சிறப்புடையது. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் இந்த உலகத்திலே தோன்றி ஞானப்பால் அருந்தி ஞானம் உண்ட பிள்ளையாக இந்த தமிழகம் முழுவதும் வலம் வந்து தமிழக திருக்கோயில்கள் தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி தமிழகத்தில் உள்ள சைவ திருக்கோவில்களை விளக்கமுற வைத்தார். சைவ தமிழை விளக்கமுற வைத்தார். வேதத்தை தமிழ் செய்தார் என்ற சிறப்புக்குரியவர் திருஞான சம்பந்தர். பாலை நெய்தலாக பாடி முயலக நோய் பிடித்த பெண்ணிற்கு நல்ல உடல்நலத்தை அருளி தாளம் பெற்று நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி இவருடைய தொண்டுக்காக முத்துச்சிவிகை முத்துப்பந்தரை இறைவன் அளிக்க அதனை பெற்று பல்வேறு அடியார் பெருமக்களோடு ஆலயங்கள் தோறும் சென்று ஆண்டவனை போற்றி திருமருகளில் செட்டிப்பெண்ணினுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து அருளி இறுதியில் பூம்பாவைக்கு உயிர்ப்பித்து
தமிழையும் இந்த உலகத்திலே பரப்பி இறுதியிலே திருமண விழாவிலே இறைவன் திருவருளில் நாயன்மார்களோடு மற்ற நாயன்மார்கள் திருமுருகர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கர் அவர்களோடு மட்டுமல்லாமல் பல்லக்கை சுமந்தோர், முத்துச்சிவிகையை சுமந்தோர், அவர் உடன் வந்த அடியார் பெருமக்கள், சிவபாத இருதயர், எத்தனையோ அடியார்கள், திருமணம் காண வந்த அடியார்கள், அவ்வளவு பேரும் அந்த திருமணத்திலே ஜோதியிலே புகுந்து இறைவனுடைய திருவருளை பெற்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்புடைய ஞானசம்பந்த பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பாடி இந்த தமிழகம் முழுவதும் வலம் வந்தார். தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் செந்தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் போற்றி தன்னை திருமுறையிலே தன்னுடைய பெயரை பதிவு செய்தவர். அதனால்தான் எனதுரை தனதுரையாக மொழிந்தவர். இவர் காட்டிய பாதை என்பது மகன்மை மார்க்கம். இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் பாவித்து சத்புத்திர மார்க்கத்தை இந்த உலகத்திலே சைவத்திலே காட்டி அந்த நெறியிலே நின்று ஒரு தந்தை மகன் என்ற ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு நெறிப்படுத்தி காட்டியவர். இவர் பெற்ற ஞானம் என்பது மிகச்சிறந்த சிவஞானம். அதனால்தான் ஞானப்பான் உண்டவுடனே இவர் என்ன ஞானம் பெற்றார் என்பதை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக சொல்லுவார். எப்பொருளும் ஆட்குவான் ஈசானே எனும் உணர்வும் அப்பொருள்தான் ஆருடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று பாராட்டுவார். ஞானப்பால் உண்டவுடனே எல்லா பொருள்களையும் இந்த உலகத்தில் ஆக்கி தருபவன் இறைவன்தான். அப்படி ஆக்கப்பட்ட பொருள்களை துய்த்தலுக்கும் அனுபவத்திற்கும் உரியவர்களாக வாழ்பவர்கள் அடியார்கள். இந்த ஞானம் கைவரப்பெற்றவர் ஞானசம்பந்த பெருமான். அதைத்தான் சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொன்ன பிறகு இந்த உலகத்தின் எப்பொருளும் ஆக்குவான் ஈசன், அதனை ஆளுகின்ற தகுதியுடையவர்கள் அடியவர்கள் என்பதை காட்டுவதற்கான வாழ்க்கை முறை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு அமைந்தது. எவ்வாறு அமைந்தது? அவர் தமிழ் வழியே தொடர்ந்து சிந்திப்போம். சிவஞான செல்வர்களே, திருஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றில் எத்தனையோ அற்புதங்கள் நடைபெற்றுள்ளன. ஞானசம்பந்த பிள்ளையார் திருநாவுக்கரசரோடும் மங்கையர்க்கரசியாரோடும் முதலமைச்சர் குலச்சிறையாரோடும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் திருநீல நக்கர், திருமுருக நாயனார், சிறு தொண்டர் முதலிய நாயன்மார்களோடு நட்பும் உறவும் கொண்டு பல்வேறு திருத்தலங்களை வழிபட்டவர். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் திருமுருகல் என்னும் திருத்தலத்திலே எழுந்தருளிய பொழுது நடந்த அற்புதம் இருக்கிறதே, அது தமிழரின் வாழ்வியல் பண்பாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஞானசம்பந்த பெருமான் மனித நேயம் மிகுந்தவர். இறை வழிபாட்டிற்கு ஈடாக மனித நேயமும் உயிர்களின்பால் இரக்கமும் உடைய பண்புகளை கொண்டவர். திருமருகல் திருத்தலம், இந்த திருத்தலத்திற்கு வழிபாட்டிற்காக எழுந்தருளுகிறார் ஞானசம்பந்த பெருமான். திருக்கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக அவர் காதில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. சடையாய் வடையாய் என்ற அந்த குரலை கேட்டவுடனே ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயிலுக்கு செல்லவில்லை, அழுகுரல் கேட்ட திசையில் நோக்கி செல்கிறார். அங்கு ஒரு மடத்தின் திண்ணையிலே ஓர் இளைஞன் பிணமாக கிடக்கிறான். அந்த பிணத்தின் அருகிலே ஒரு கன்னிப்பெண் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அந்த கன்னிப்பெண் அந்த இளைஞனை விரும்பி மனம் செய்து கொள்ள பெற்றோர்களுக்கு தெரியாமல் வைப்பூரிலிருந்து உடன்போக்கிலே கிளம்பி வந்துவிட்டனர். திருமருகல் திருக்கோயிலில் திருமணம் செய்து கொள்வதாக அவர்களுக்குள் திட்டம். திருமருகல் வரும்பொழுது இரவு நள்ளிரவாகிவிட்டது. திருக்கோயில் நடை சாத்தப்பட்டு விட்டது. அந்த மடத்திலே தங்கி மறுநாள் காலையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவில் உறங்கினர். அவர்களுடைய தீய ஊழ் அந்த இளைஞனை ஒரு நாகப்பாம்பு கடித்து விட்டது. நஞ்சினால் அந்த இளைஞன், அவளின் காதலன் இறந்து போனான். பொழுது புலர்ந்தது. பெண் தான் மணக்க இருந்த காதலன் இறந்து கிடப்பதைக் கண்டு ஒன்றும் செய்வதறியாமல் அழுதாள். உடன்போக்கில் வந்த காதலர்கள் தனித்தனியே உறங்கினாலும் அவர்கள் ஒழுக்க கோட்பாடுகளில் எந்த விதமான
கெடுதலும் இல்லை. அவள் அழுகிறாள், சொல்லி சொல்லி அழுகிறாள். அங்கிருந்து திருமருகள் கோபுரத்தை நோக்கி அழுகிறாள். என்ன சொல்லி அழுகிறாள்? தமிழின் பண்பாட்டை அங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் அற்புதமாக அமைக்கிறார். பாம்பு எங்கேயோ பிறந்தது, ஆனால் இந்த பெண்ணோ அவன் அக்கா மகள், அவன் உடன் பிறந்தாள், அவன் இருந்த வீட்டிலேயே வளர்ந்தாள். எங்கேயோ பிறந்த ஒரு பாம்பு அவளை தீண்டி விட்டு சென்று விட்டது. ஆனால் அவன் வீட்டில் வளர்க்கப்பட்டு பார்த்து உடனிருந்த உறவுக்கார பெண்ணாக இருந்தாலும் உரிமையுடையவராக இருந்தாலும் அவனை தீண்டி அழ முடியவில்லை என்று தெய்வ சேக்கிழார் கூறுகிறார். வாளறவும் தீண்டவும் தான் தீண்டகில்லாள் என்பது சேக்கிழார் வாக்கு. முறையாக திருமணம் ஆகாத நிலையில் ஓர் ஆண் உடலை பெண்ணோ, பெண் உடலை ஆணோ தொடக்கூடாது என்ற மரபு தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு. கன்னி பெண்களின் துன்பமறிந்த திருஞான சம்பந்தர் நெஞ்சு நெக்குருகி திருமருகள் திருத்தலத்தில் எழுந்தருளுள்ள இறைவனை வேண்டுகிறார். அந்த பெண்ணின் ஓலக் குரலையே அங்கே திருமுறையாக்குகிறார். பெருமானே, சடையா எனும்மாள், சரண்ணி எனும்மாள், விடையா எனும்மாள், வெறுவா விழும்மாள், மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்று வேண்டி பதிகம் பாடுகிறார். இப்பதிகத்தை நெஞ்சுருக ஓதி ஓதி உருக பெருமான் கருணையினால் அந்த நஞ்சு, நீலகண்டனுடைய அருளால் அந்த நஞ்சு நீங்கி அவன் உயிர் விட்டு எழுகிறார். அவர்களுக்கு திருமணத்தை ஞானசம்பந்த பெருமான் முடித்து வைக்கிறார். நச்சுப்பாம்பின் நஞ்சை கெடுத்து அருளுதல் எளிதே என்ற பொருள் தோன்ற இறைவனை வேண்ட அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை ஞானசம்பந்த பெருமான் இறைவன் திருவருளால் அருளி நடத்திவிட்டு திருக்கோயிலுக்குள் செல்கிறார். அன்று நடந்த இந்த வரலாறு இன்றைய தமிழகம் உணர்ந்து கொள்ளும் வரலாறாக, அன்று நிகழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைய தமிழகம் சிந்தித்து சிந்தித்து தம்மை செதுக்கிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. சம்பந்த பெருமானுடைய அருள் பாடல்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் தமிழோடு மட்டுமல்லாமல் தமிழோடு தமிழர்தம் வாழ்க்கையையும் தமிழர்தம் நெறியையும் காத்து பாடியிருக்கிறார். அது மட்டுமா, திருச்சிராப்பள்ளி இறைவனை நோக்கி பாடுகிற பொழுது நன்றுடையானை தீயதிலானை என்று பாடி போற்றுகிறார். நன்றுடையவன் என்றாலே போதும், ஆனால் இறைவனை தீயதில்லான் என்று எதிர்மறையாக அருளி செய்கிறாரே, ஏன்? இது சிந்தனைக்குரியது, ஆய்வுக்குரியது. இந்த உலகத்தில் நாம் எதை நன்மையுடையது என்று நினைக்கிறோமோ அது வேறொரு பக்கத்தில் தீமை உடையதாக இருக்கும். எப்பொழுது ஒன்று நன்றாக இருக்கிறதோ அது வேறொரு நிலையில் தீயதாகவும் இருக்கும். வெள்ளை சர்க்கரை நன்றாக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது. அதிகம் உண்டால் சர்க்கரை நோய் வந்து தொற்றிக்கொள்கிறது. எனவே ஒருவருக்கு நன்றாகவும் இன்னொருவருக்கு தீதாகவும் அமைவது நன்றாகாது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தீமைகள் கலந்த நன்மைகளையே நாம் நன்மை என்று நன்று என்று கருதி கொண்டிருக்கிறோம். இறைவன் அப்படி அல்ல. அவன் தீமையின் கலப்பே சிறிதும் இல்லாத முழுமைத்தன்மை உடையவன். அதனை விளக்கத்தான் நன்றுடையான் தீயதில்லான் என்று கூறி அருளுகிறார். நாம் அனைவரும் தீமை கலப்பில்லாத நன்மையை அடைய வேண்டுமே வேண்டிய நன்றுடையவனாக தீயது இல்லாதவனாக இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஞானசம்பந்த பெருமான் நமக்கு காட்டுகிற அந்த பாதை, தமிழ் நெறிய பாதை, ஒரு நெறிய பாதை, நமக்கு முத்தமிழ் பாதையை வேதம் தமிழ் செய்த பிரான் நமக்கு அருளி இருக்கிறார். கடல் போல் விரிந்திருக்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை. அதனை விரித்து கூறுவது என்பது செக்கிழார் பெருமானுக்கே எளிது, அடியவனுக்கு அரிது. சிவ ஞானம் கமழும் சிவநேச செல்வர்களே, திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு என்பது சைவத்தின் வரலாறு. ஞான சம்பந்தர் தமிழ் என்பது தமிழின் வரலாறு. அந்த வரலாறு இந்த தமிழகத்தில் சமணர்களோடு போராடியது, முத்தர்களோடு போராடியது. போராடி போராடி தமிழையும் தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் மீட்டெடுத்து இன்றும் தமிழ் இசையையும் காத்து வருகின்ற
வரலாறு தான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு. வாழ்க்கையின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரு அற்புதம் மயிலாப்பூரிலே நடந்தது. பூம்பாவை என்ற பெண்ணை ஞானசம்பந்தருக்காக வளர்த்து வருகிறார் சிவனேச செட்டியார். அந்த பெண் பாம்பு கடித்து இறந்து போகிறார். அவரை எரித்த சாம்பலை கடத்திலே வைத்து ஞானசம்பந்தரிடத்திலே ஒப்படைக்க காத்திருக்கிறார். மயிலாப்பூர் வருகின்ற ஞானசம்பந்தரிடத்திலே அந்த கடத்தை பூம்பாவையினுடைய எலும்பும் சாம்பலும் நிறைந்த அந்த குடத்தை அளிக்கிறார்கள். அவரை திருக்கோயிலுக்கு முன்பாக வைத்து மட்டிட்ட புன்னயம் காணல் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருள்கிறார். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு சிவபெருமானுக்கு மாதந்தோறும் நிகழும் திருவிழாக்களை எடுத்து கூறி, இத்தகைய நல்விழா பொலிவு கண்டு மகிழாது பூம்பாவை இவ்வுலகினை துறந்து போகின்றாயே என்று வினவும் முறையிலே போதியோ பூம்பாவாய் என பாடல்தோறும் ஞானசம்பந்தர் குறிப்பிட்டு அழைத்ததால் தமிழகத்தின் திருக்கோயில்களில் நடந்த திருவிழாக்களை பற்றிய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய பாட்டில் அற்புதமாக தமிழகத்தினுடைய சைவ திருக்கோயில் வரலாற்றை எடுத்து கூறியிருக்கிறார். அவர் பாடிய தமிழ் எலும்பை பெண்ணாக உருக்கொண்டு எழுது செய்தது. ஞானசம்பந்தர் அருளிய அந்த பாடல் விடத்தால் இறந்த பூம்பாவை அங்கத்தை பெற்று மீண்டும் உயிர் பெற்று வருக என அழைத்து இவ்வுலகில் வாழச் செய்தது ஆளுடைய பிள்ளையாருடைய அருந்தமிழ். வெய்யவிடம் மேவி இறந்த அயில்வேல் கண் மடமகளை வாவென்று அழைப்பி தீ மண்ணுலகில் வாழ்வித்த சீர்நின்ற செம்மை செயலுடையாள் என வரும் தொடரால் நம்பியாண்டார் நம்பி போற்றுகிறார். நன்றாக சிந்தித்து பார்த்தால் பூம்பாவையினுடைய அழகு என்பது தெய்வ சேக்கிழாருடைய தமிழ் அற்புதமாக விரித்துரைக்கிறது. அப்படி அழகான பெண்ணாக, பருவ பெண்ணாக பூம்பாவை தோன்றியிருக்கிறார். அந்த பூம்பாவினுடைய அழகை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காண்கிறார். உலகில் உள்ளவர்களெல்லாம் காண்கிறார்கள். அவள் அழகு எப்படிப்பட்டது? பூம்பாவையை பார்க்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட அழகுடையவர்கள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமானோ அந்த அழகை எப்படி பார்க்கிறார்? தெய்வ சேக்கிழார் மிக அற்புதமாக அந்த அழகை பற்றி சொல்கிறார். எப்படி பார்க்கிறார்? பிரம்மா இந்த உலகத்தை படைத்தவன், படைப்பு தொழிலையே கொண்டவன். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்ததால் அவன் வயது முதிர்ந்து போய் நரைகூடிய முதியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நரைகூடிய கிழட்டு பிரம்மா, கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த பிரம்மா தான் ஒவ்வொரு அழகிலிருந்தும் திலமளவு எடுத்து அந்த அழகையெல்லாம் ஒன்றாக படைக்கிறான். எள்ளளவு எடுத்து படைத்த அந்த அழகையினுடைய வடிவத்தை பெண்ணாக்கி அந்த பெண்ணுக்கு திலோத்தமை என்ற பெயர் கொண்டு அந்த திலோத்தமையினுடைய பேரழகிலே பிரம்மா மயங்குகிறான். தன்னால் படைக்கப்பட்ட திலோத்தமையினுடைய பேரழகை தன் நான்கு முகங்களாலும் கண்டு நுகர்ந்தான். திருவருள் நெறியில் செல்லும் நற்பேருடைய 16 ஆண்டு எங்களுடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு. இந்த ஞானசம்பந்த பெருமான் தமிழால் தாம் படைத்த மகளை அந்த பூம்பாவையினுடைய அழகை காண்கிறார். பிரம்மா திலோத்தமை அழகை 4 முகத்தால் கண்டார். ஆனால் இங்கே பூம்பாவை என்ற பெண்ணை தமிழாலே படைத்த ஞானசம்பந்த பெருமானோ அந்த அழகை காண்கிறார். பிரம்மா திலோத்தமையை பார்த்த அந்த அழகையும் பூம்பாவையை ஞானசம்பந்தர் பார்ப்பதும் எப்படி வேறுபடுகிறது என்பதை தெய்வ சேக்கிழார் அற்புதமாக கூறுகிறார். பிரம்மா 4 முகத்தாலே தான் படைத்த திலோத்தமையினுடைய இன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் தன் தமிழால் இறைவனை வேண்டி ஞானசம்பந்த பெருமான் பாடி அழகோடு தோன்றிய பூம்பாவையை ஞானசம்பந்தர் பார்க்கிறார். எண்ணில் ஆண்டையிடும் வேதா, அவள் படைத்த எழிலின் அவள் உள்ளம் நன்னு 4 முகத்தால் கண்டான். அந்த 4 முகத்தாலே திலோத்தமையை கண்டவன் அவள் அழகை நுகர்ந்தான். அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர். புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் பூம்பாவையை எப்படி பார்க்கிறார்?
கண்ணுதலான் கருணை வெள்ளமன 1000 முகத்தால் கண்டார். பூம்பாவையை பார்த்த பொழுது எம்முடைய பெருமான் சிவபெருமானுடைய அருள் வடிவம் என்று பூம்பாவையை பார்க்கிறார். திலோத்தமையை பிரம்மா காமநோக்கோடு பார்த்தான். ஆனால் இங்கே ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை திருவருள் நோக்கத்தோடு பார்க்கிறார். சிவன் அருள் என்று பார்க்கிறார். என்ன காரணம்? அடியார்கள் கூட்டத்தோடு இருந்து சிவனாகவே கருதிய அவருடைய 16 ஆண்டு காலமும் எப்படிப்பட்ட ஆண்டு என்று சொல்ல வருகிற தெய்வ செக்கிழார் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் என்று இங்கே ஞானசம்பந்தருடைய அந்த 16 வயதையும் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் ஞானசம்பந்த பெருமான் கண்டுதான் கருணை வெள்ளம் என கண்டார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கருணையினாலே அந்த தமிழ் வாடிய பூம்பாவையை உயிர்ப்பித்த அருளிய செயல் மூலமாக இறைவன் அருள்தான் எம்மை இவ்வாறு செய்ய வைத்தது என்று நாம் போற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு நெறிகாட்டி அவர் நல்லூர் பெருமணத்திலே திருநல்லூரிலே இந்த கல்லூர் பெருமணம் வேண்டா என்று பாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மொழி என்ற திருப்பாடலை ஓதி அற்புதமான அந்த ஜோதியிலே திருமண கோலத்தோடு எழுந்தருளி ஞானமெய் நெறிதான் யார்க்கும் நமச்சிவாய சொலாம் என்ற ஆனசி நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக இந்த ஜோதியுள்ளே புகுங்கள் என்று சொன்னார் ஞானசம்பந்த பெருமான். வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாத அழுந்தி உருவெண்ணும் துயரக்கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணத்துடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்டு சோதியினுள் புக்கார். அந்த ஜோதியுள்ளே அனைவரும் புகுந்து ஞானசம்பந்த பெருமானும் தன் மனைவியோடு ஜோதியிலே புகுந்து இறைவன் திருவடி சேர்ந்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இவருடைய சரிதத்தை நிறைவு செய்து இறுதியிலே அருந்தமிழாகரர் சரிதை அடியேடுக்கு அவர் பாதம் தரும்பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று அருளுவார். ஞானசம்பந்தர் புராணத்தை தொடங்கும் பொழுது அவர் பாதாமாளார் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொன்ன சேக்கிழார் அவர் புராணத்தை முடிக்கிற பொழுது அவர் பாதம் தரும் பரிசால் நான் அறிந்தபடி உரை செய்தேன் என்று ஞானசம்பந்தர் பாதம் உணர்த்திய அளவிற்கு நான் துதி செய்தேன் என்று ஞானசம்பந்தர் புராணத்தை ஞானசம்பந்தர் திருப்பாதத்தில் தொடங்கி அவர் திருப்பாதத்திலே நிறைவு செய்திருப்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பெருமைக்கும் அவருடைய திருப்புகழுக்கும் இது ஒரு சான்று என்று சொல்லி ஞானசம்பந்தருடைய திருவடிகளை நாளும் வணங்கி நாம் உய்வு பெறுவோமாக.